இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த அற்புதமான நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த நேரலின் மூலமாக பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று ஒதுக்கி எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியர் உமக்கென தெரிந்து கொண்டீர். எல்லாரும் இணைந்து ஆராதனை 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 என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே இயேசுவுக்கே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அத்தனை பேர் மேலும் திருத்துவ தேவன் பலமாய் இறங்குவீராக. நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பூலகத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். சூழ்நிலைகளை பாராமல் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மை சேவிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இந்த ஆராத நேரத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி ஆண்டுடைய வல்ல நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்று வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்று நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்வோம்.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆண்டாண்டு காலங்களாய் அவருடைய கிருபையால் காத்து வந்தார். தலைமுறை தலைமுறையாய் அவருடைய அடைக்கலமாய் வந்தார். அவருடைய உயர்த்துவமாக ஆண்டாண்டு காலங்களா உம் கிருபையால் காத்து வந்தீர். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமாய் வந்தீர். ஆண்டாண்டு காலங்களாய் உம் கிருபையால் காத்து வந்தீர். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமாய் வந்தீர். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றும் தேவன், உள்ளத்தில் ஜீவநதி பெருவெல்லம் போல பாய செய்யும் தேவன். மாறாவின் கசப்புகளை நீர் மதுரமாய் மாற்றிவிட்டி, எங்கள் உள்ளத்தில் ஜீவநதி பெருவெல்லம் போல் பாய செய்தி. மாறாவின் கசப்புகளை நீர் மதுரமாய் மாற்றிவிட்டி, எங்கள் உள்ளத்தில் ஜீவநதி பெருவெல்லம் போல் பாய செய்தி. உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னால் ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. வாக்களித்த தேசங்களை நாங்கள் உம்மாலே சுதந்தரிப்போம். இந்த பூமியின் இறுதி வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். வாக்களித்த தேசங்களை நாங்கள் உம்மாலே சுதந்தரிப்போம். இந்த பூமியின் இறுதி வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம்.
உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டாண்டு காலமாய் பாதுகாக்கிறதான தேவன், தலைமுறை தலைமுறைமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறதான தேவன், இந்த நாட்களிலும் அவருக்கு நமக்கு அவர் அடைக்கலமாயிருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையாயிருக்கிறார். மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறதான தேவன், உள்ளத்தில் ஜீவநதி பெருவெல்லம் போல பெருக்கெடுத்து ஓட செய்கிறதான தேவனை நாம் இணைந்து ஆராதிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்து அவர் மகிமைப்படுவாராக. இன்னொரு பாடலை கூட நாம் பாடப்போகிறோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் என்ற பாடலை நாம் இணைந்து நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனார். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனார். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் நம்முடைய சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அவர் செழித்தோங்கிட செய்வார், பரிசுத்த ஜனமாக்குவார். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன்
தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய அற்புதமான முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா. வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் நம்முடைய சம்பத்து ஒவ்வொன்றும் இந்நாட்களில் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். தேசம் எங்கும் என்ன நடந்தாலும் தேவ பிள்ளைகள் இவ்வுலகத்தில் இருந்தாலும் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்மை அரசாளுகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய வீட்டில் ஆகார குறைவில்லை. அவர் மேய்ப்பராயிருக்கிற பொழுது குறைவு என்பது நம்முடைய வீட்டில் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், வாழ்க்கை துணையும் என் சம்பத்தும் என் பிள்ளைகளும் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வலது கரத்தை உயர்த்தி மீண்டும் இந்த வரிகளை நாம் சொல்லுவோமா. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். நாவுகளை திறந்து உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எல்லாரும் சொல்லுமா. எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. எல்லாரும் சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி, அப்பா நான் உயர்வடைவேன். என் வாழ்க்கையில் நான் குன்றுகி போவதில்லை, குறுகி போகிறதில்லை. உன்னதங்களில் என்னை அமர செய்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து மீண்டும், எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்கள் மேலே இப்பொழுது இறங்கி வருகிற ஒரு நேரம் இது. அவருடைய பிரசன்னம் சகலவற்றையும் சாதிப்பதற்கு உதவி செய்யும். தேவ பிரசன்னம் சகலவற்றையும் சாதிப்பதற்கு உதவி செய்யும். கையில் ஒன்றும் இல்லாவிட்டாலும், என்ன செய்வதென்று தெரியாவிட்டாலும், தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரங்களாய் நாம் மாறுவோமாக. தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற எல்லா இடங்களிலும் உங்களுக்காக எனக்காக தடைகளை தகர்த்து போட்டு கர்த்தர் முன்னே சென்று கோணலானவர்களை செவ்வையாக்கி ஆசீர்வாதமான நன்மைகளை காணச் செய்வார். நீ செல்லும் இடமெல்லாம் நான் கூட இருப்பேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகம் என் மேலே இறங்கிடுதே. எல்லாரும் இணைந்து, விசேஷித்த அபிஷேகம் உன்மேலே இறங்கிடுதே, மகிமையான பிரசன்னம் உன் வாழ்வை மூடிடுதே. விசேஷித்த அபிஷேகம் உன்
உன்மேலே இறங்கிடுதே. மகிமையான பிரசன்னம் உன் வாழ்வை மூடிடுதே. என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே. அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே. என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே. அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே. ஆராதிக்கிற நேரத்திலே நீ வேறே மனுஷனாய் மாறிடுவாய். நீ உலகத்தை இயேசுவுக்காக கலக்கிடுவாய். அதற்கான எந்த அறிகுறியும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இணைந்து ஆராதித்து பாருங்கள். ஒரு விசேஷித்த தேவ மகிமை, ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னம், ஒரு விசேஷித்த தேவனுடைய கரம் உங்கள் மேலே இப்பொழுதே அமரும். என்னோடு கூட இணைந்து கர்த்தர் இயேசுவை உயர்த்துவீர்களாக. நீ வேறே மனுஷனாய் மாறிடுவாய். நீ உலகத்தை இயேசுவுக்காய் கலக்கிடுவாய். நீ வேறே மனுஷனாய் மாறிடுவாய். நீ உலகத்தை இயேசுவுக்காய் கலக்கிடுவாய். என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே. அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே. என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே. அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே. விசேஷித்த அபிஷேகம் உன்மேலே இறங்கிடுதே. மகிமையான பிரசன்னம் உன் வாழ்வை மூடிடுதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலம் தேசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். வாழ்க்கையிலே உள்ளம் உடைந்து போய் வாழ தெரியாமல், குடும்ப சூழ்நிலை நிமித்தம், எதிர்கால பயத்து நிமித்தம் கலங்கி தவித்துக் கொண்டு இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலம் தேசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். என் பிரசன்னம் உன் மேலே ஊற்றிடுவேன். அபிஷேகம் மழையாக நான் பொழிந்திடுவேன். இப்பொழுதே காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்களாக. உன் மூலம் தேசங்களை ஆசீர்வதிப்பே. உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வே. உன் மூலம் தேசங்களை ஆசீர்வதிப்பே. உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வே. என் பிரசன்னம் உன் மேலே ஊற்றிடுவே. அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே. என் பிரசன்னம் ஊற்றிடுவே. அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நிச்சயமா என் கரத்தை உன் வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயோ, நான் தனிமையை கடந்து போகிறேன், நான் தனிமையிலே வாடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். என் கரத்தை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவேன். என் பிரசன்னம் உன் வாழ்க்கையிலே அளவில்லாமல் ஊற்றப்படும். என் கரம் உன்னை தூக்கி சுமந்து செல்லும். நிச்சயமாய் நிச்சயமாய் நீ ராஜாவாய் இருப்பாய். நிச்சயமாய் உனக்கு கொடுத்த என் தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். நிச்சயமாய் நீ அரசாட்சி செய்வாய். நிச்சயமாய் நிச்சயமாய் என் கரத்தை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன். நிச்சயமாய் என் கரத்தை வெளிப்படுத்துவே. நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன்.
நிச்சயமாய் என் கரத்தை வெளிப்படுத்துவே, என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே, அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே, என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே, அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே, அற்புதங்கள் திரளாக நடத்திடுவே, அதிசயங்கள் உன் வாழ்வில் காட்டிடுவே, அற்புதங்கள் திரளாக நடத்திடுவே, அதிசயங்கள் உன் வாழ்வில் காட்டிடுவே, என் பிரசன்னம். எல்லாரும் கரங்களை ஏந்தி உயர்த்தி, அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே, என் பிரசன்னம் உன்மேலே ஊற்றிடுவே, அபிஷேகம் மழையாக பொழிந்திடுவே, விசேஷித்த அபிஷேகம் உன்மேலே இறங்கிடுதே, மகிமையான பிரசன்னம் உன்மேலே இடுதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை. 5 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஆராதனை ஆராதனை, அன்பரேசுரா ஆவியான தேவனுக்கே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி, ரே பகலா சண்டரனா ரே மல்மனா சண்டனா, ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் இணைந்து, அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம், உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும், உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். ஆண்டவரே, என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெபவீர தெய்வமே கேட்கிறோம்பா. என் ஜீவ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, ஜெபவீர மகாஷண்டனா ஆராதனை ஆராதனை. Come on everyone, lift him up. Aragashandana ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அப்பா அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, அர்ப்பணித்தேன் என்னையே
ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எல்லாரும் இருக்கிற இடங்களை இணைந்து Jesus we lift you. தெய்வமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 Hallelujah, 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 Hallelujah. பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமாய் உண்மையாய் ஆராதிக்க, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க பலன் தந்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து உண்மையாய் ஆராதிக்கிற, முழு இருதயத்தோடும் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூலோகத்திலே வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். போலியான வாழ்க்கை, போலியான ஆராதனை, போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம்ப்பா. நாங்கள் உள்ளேயும் புறம்பேயும் நிஜமானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நிற்க எங்களை தகுதிப்படுத்தும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்திலே எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உமக்கு முன்பதாக இருக்கிறது அப்பா. இன்னும் உம்மை அதிகமாய் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த அன்புள்ள தெய்வம் நம்மை கடைசி மட்டும் நிச்சயமாகவே நடத்துவார். எனவே வாழ்வில் என்னென்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோமாக. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களை பூரண சமாதானத்தோடு ஆண்டவராகிய தேவன் அவர் காத்து நடத்துவார். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த ஜூலை மாதத்திலே உம்முடைய மக்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தையை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவி பிரவேசிப்பதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் பிரவேசிப்பதாக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாபெரும் மாற்றங்கள் சம்பவிப்பதாக. இந்த வாக்கு தத்தத்தின் வார்த்தை அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்ல நாமம் உயர்த்தப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனம். ஐசாயா சாப்டர் 32 verse number 18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். மீண்டும் நான் வாசிக்கிறேன். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆங்கில வேதாகமத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. My people will live in a peaceful habitation, in a secure dwellings and quiet resting place. My people will live in a peaceful habitation, in a secure dwellings and quiet resting place. ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியிலே சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் வாழ்வார்கள். My people will live, not die. என்னுடைய மக்கள் மரிக்க போகிறதில்லை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்கள் வாழ்வார்கள் என்கிற ஒரு உறுதியான வாக்கு தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியிலே நம்மோடு கூட கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை உலகத்திலே இந்த காலகட்டங்களிலே லட்சக்கணக்கானோர் மரித்திருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தம், என் ஜனங்கள் பிழைப்பார்கள், வாழ்வார்கள், ஜீவித்திருப்பார்கள், உயிரோடு இருப்பார்கள் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக இக்காலகட்டத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் 3 காரியங்களை வாக்கு தத்தமாக வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, பீஸ்ஃபுல் ஹேபிடேஷன், சமாதானமான ஒரு வீட்டை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவதாக செக்யூர் டுவெல்லிங்ஸ், ஒரு பாதுகாப்பான வாசஸ்தலத்தை, வீட்டை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக இந்த பகுதியை பார்க்கும்போது குவைட் ரெஸ்டிங் பிளேஸ், அமைதியாய் தங்கும் ஒரு இடத்தை ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார், பாதுகாப்பை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அமைதியான ஒரு வாழ்வை ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். இந்த காலகட்டத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு அரசாட்சியிலும் ஒரு பூரணமான ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா நாடுகளிலும் எல்லா அரசாங்கத்திலும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் எந்த இடங்களிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். அது அமெரிக்க தேசமாயிருந்தாலும், இந்திய தேசமாயிருந்தாலும், சீன தேசமாயிருந்தாலும், எந்த தேசமாயிருந்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை எல்லா தேசங்களிலும் எல்லா அரசாட்சிகளிலும் காணப்படுகிறது பார்க்கிறோம். அதே போல அமைதியற்ற ஒரு தன்மை ஆங்காங்கே பரவி காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மரண பயம் அநேகரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயம் ஜனங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதை நாம் சுற்றிலும் பார்க்கிறோம். அரசாங்கம் அல்ல, ராஜ்யங்கள் மாத்திரமல்ல, குடும்பங்களும் இன்றைக்கு இந்த சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை குடும்பங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அமைதியற்ற ஒரு வாழ்க்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு போராட்ட களமாக வீடுகள் இந்த நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமான ஜனங்களுடைய குடும்பங்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலும் சமாதானம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், அமைதியில் இல்லாமல் குழம்பி போய் கண்ணீரோடு வாழ்க்கையை ஒரு விரக்தியோடு மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவராகி தேவன் இன்றைக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு குடும்ப
நபர்களிடையே குழப்பங்கள் பரவி காணப்படுகிறது. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆங்காங்கே பாதுகாப்பற்ற தன்மை, சமாதான குறைவு, அமைதலற்ற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குள்ளாக உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேலை ஸ்தலத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற நிலைகள், வேலை இருக்குமா இல்லையா என்கிற ஒரு சூழ்நிலை நிமித்தம் சமாதானம் குலைந்து போய் பாதுகாப்பு இல்லாமல், அமைதல் இல்லாமல் ஜீவிக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகவே மாறியிருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதத்திலே பரிசுத்த தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 32ஆம் அதிகாரம், அதனுடைய முந்தின அதிகாரங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள், யூத ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அசிரியர்களால் மாத்திரமல்ல அநேக எதிராளிகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டதை பார்க்க முடியும். சரியான ஒரு ராஜா இல்லாதபடினாலே அவருடைய ராஜ்யங்கள் அசைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா சரியில்லாதபடினாலே தேசமே நன்மை அனுபவிக்க முடியாமல் தீமைக்கு நேராக தள்ளப்பட்டது. பாதுகாப்பை அனுபவிக்க முடியாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அமைதியை அனுபவிக்க முடியாமல் அமைதியற்ற சூழ்நிலைக்கு இந்த ராஜ்யம் தள்ளப்பட்டது. எனவே இந்த இடத்துல இருக்கிற யூத ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், நீதி செய்கிற ஒரு ராஜா வேண்டும், உதவி செய்கிற ஒரு ராஜா வேண்டும், பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ராஜா வேண்டும், எங்களை உயர்த்துகிற, எங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல ராஜா எங்களுக்கு வேண்டும். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாகவே காணப்படுகிறது, வாழ முடியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி புலம்பின நேரத்தில் தான் இந்த 32ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் அந்த அசிரிய ஜனங்களிடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவர் முதலாவதாக தம்முடைய வார்த்தையை அனுப்பி வாக்கு தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, முதலாவதாக அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் என்ன செய்வோம், நம்முடைய குடும்பம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், வேலை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மிக அசாதாரணமான சூழ்நிலையை பார்த்து எப்படி முடியும் என்று சொல்லி கலங்கி திகைத்து போயிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தாலும், உலகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தாலும், எல்லா ராஜ்யங்களும் அசைக்கப்பட்டாலும், எல்லா ராஜாக்களும் அசைக்கப்பட்டாலும், எல்லா கம்பெனிகள் அசைக்கப்பட்டாலும், அநேக ஜனங்களுடைய வேலைகள் அசைக்கப்பட்டாலும், இன்றைக்கு ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு அப்படி நடைபெறாது, உங்களுக்கு அப்படி நடக்க போகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். God promises us security, God promises us protection, God promises us சேஃப் லைஃப், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறதை, வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த கால நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை இன்றைக்கு சந்தோஷம் இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறதா நீங்கள் யோசித்து பாருங்கள். குடும்பத்திற்குள்ளாக சரியான புரிந்துணர்வு இருக்கிறதா சற்று ஆராய்ந்து பாருங்கள். குடும்பத்திற்குள்ளாக சக அன்பு பெருகி இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை இல்லாவிட்டால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் நன்கு அறிந்த பாடல், சிறுவர் பள்ளி முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாரும் நன்கு அறிந்த பாடல். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. ஒரு வீட்டிலே இயேசு இருப்பாரானால் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருக்க முடியாது என்பதுதான்
நிஜமான ஒரு உண்மை. இந்த காலை நேரத்திலே இந்த வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற நேரத்திலே இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசியுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே உங்களுக்கு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தின்படி நடக்கும் என்பதை நீங்கள் அப்படியே ஆண்டவருக்குள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மை பீப்பிள், என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தார் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அப்பேற்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதற்கு ஆயத்தமாகவில்லை. வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அடிக்கடி என் ஜனம், என் ஜனம், மை பீப்பிள், மை சன், மை டாட்டர், என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே என்று சொல்லி அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று அடிக்கடி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை செய்கிறதை இந்த பரிசுத்த வேதாகம் முழுவதும் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவள், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கே சொந்தம். நான் உன்னை விலைக்கரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறேன். உனக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்திருக்கிறேன். உனக்காக யாவற்றையும் நான் செய்து முடித்திருக்கிறேன். உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி மறப்பேன்? என் ஜனம், என் ஜனம், மை பீப்பிள், மை பீப்பிள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து உரிமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமாய் இருக்கிறபடினாலே, என் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே, மகனாய் மகளாய் இருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்கென்றே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் வேதாகமத்திலே பார்க்கும்போது அநேக வசனங்களை சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சங்கீதம் 89:11 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 94:14 பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதம் 111:9 பார்க்கும்போது அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா 49:13 கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 65:19 பார்க்கும்போது என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடிக்கடி ஆண்டவராகி தேவன் என் ஜனம், என் மகன், என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வேதாகம் முழுவதும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திக்கற்றவளாய் உங்களை நினைக்க வேண்டாம். அனாதையை போல நினைக்க வேண்டாம். கைவிடப்பட்ட பிள்ளையாய் நினைக்க வேண்டாம். யாரும் எனக்கென்று இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு மிக தனிப்பட்ட விதத்திலே என் மகனே, என் மகளே, என் பிள்ளையே என்று சொல்லி அழைப்பு கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை என்கிற உரிமையை, அந்த உறவுக்குள்ளாக நீங்கள் மீண்டும் இந்த கால நேரத்தில் வரும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். To experience this promise in your whole life, உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 3 காரியத்தை இந்த கால நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, there must be king's rule, there must be king's reign in your family and life and in your home. உங்கள் வீட்டிலே ராஜாவினுடைய ஆளுகை உண்டாயிருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் சமாதானமான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம், peaceful habitation, secure dwellings,
quiet resting place. இந்த மூன்றும் உங்கள் இல்லத்திலே இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது ஒரு காரியம், there must be my rule in your family, in your home, in your life. உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய ஆளுகை உண்டாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளையை இந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த ராஜ்யம் சரியான ராஜாவினுடைய கையில் இல்லாமல் தவறான, அநீதியான, மோசம் போக்குகிற, கர்த்தரை தேடாத, பயபக்தியற்ற ஒரு ராஜாவுடைய கரத்தில் சென்றதோ, அன்றிலிருந்து இந்த மக்களுக்கு ஏராளமான இழப்புகள், சேதங்கள், பயங்கள், குழப்பங்கள், மரணங்கள், வறுமைகள், தத்தளிப்புகள், இப்படி ஏராளமான காரியங்கள், கொள்ளை நோய்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாக்கு தத்தம் கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். முதலாவது இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வார். There's going to be a king's rule. அவர் நீதியாக, நியாயமாக அரசாட்சி செய்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்ப போகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது அந்நாட்களிலே எசேக்கியா ராஜாவை கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. எசேக்கியா ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டானது. மக்கள் செழிப்புக்கு நேராக சென்றார்கள், அமைதலுக்கு நேராக சென்றார்கள், கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். பாதுகாப்பு உண்டானது, வெற்றி உறுதியாயிற்று, எல்லா விதமான எதிராளியின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த வாக்கு தத்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அதை பார்க்கிலும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். He is the King of Kings. அவர் ராஜாக்களுக்கு அவர் ராஜாவாய் இருக்கிறார். இந்த ராஜாதி ராஜா நம்முடைய வீட்டிலே ஆளுகை செய்வாரானால் நிச்சயம் நிச்சயம் இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த கீழுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த ராஜா ஆளுகை செய்யும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை 4 காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது காண்கிறவர்களுடைய கண்கள் மங்கலாயிராது. Clarity in seeing. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாதி தேவனாகிய நான் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் குடும்பத்தில் நான் ஆட்சி செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களானால், நான் ராஜாவாக இருப்பதற்கு அனுமதிப்பீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார் clarity in seeing. உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை நான் கொடுப்பேன். இன்றைக்கு எதையும் தெளிவாக பார்க்க கூடாதபடிக்கு சாதாரணமாக உலக பிரகாரமான கண்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற பொழுது ஒரு தெளிவான பார்வையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் 3வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கிளாரிட்டி இன் ஹியரிங். ஆண்டவர் கவனிப்பதிலே ஆண்டவர் தெளிவை உண்டு பண்ணுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 3வது வசனத்திலே, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். God will give you listening ear. ஆண்டவர் நன்றாக கவனிக்கக்கூடிய தெளிவான ஒரு செவியை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் தெளிவாக கேட்க முடியவில்லை. குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை நம்மால் கேட்க முடியவில்லை. வார்த்தையை கொண்டு பேசுகிறார், ஊழியரை கொண்டு பேசுகிறார், வசனத்தை கொண்டு பேசுகிறார். ஆனால் அதை கேட்க கூடாதபடிக்கு அநேக துர்ச்செய்திகள் உங்கள் செவிகளிலே நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எது, சாத்தானுடைய சத்தம் எது, மனுஷனுடைய சத்தம் எது, பரிசுத்தருடைய சத்தம் எது என்று சொல்லி தெளிவாக கேட்கக்கூடாத ஒரு மந்தமான செவி இருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே குழப்பம் நிரம்பி இருக்கிறது, சண்டை நிரம்பி இருக்கிறது, பிரிவினை நிரம்பி இருக்கிறது, அமைதலற்ற ஒரு சூழ்நிலை நிரம்பி இருக்கிறது. ஆனால் இந்த ராஜா ஆளுகை செய்வாரானால் ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்கிறவர்கள் செவிகள் கவனித்தே இருக்கும். ஆங்கில வேதாமத்தில் இவர் தெளிவாக சொல்லப்பட்டு கிளாரிட்டி இன் ஹியரிங், தெளிவான காதுகளை, செவியை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக அதே 4வது வசனத்திலே பார்க்கும்போது, பதற்றம் உள்ளவருடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். கிளாரிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஆண்டவர் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் ஆளுகை செய்கிற பொழுது
பதற்றம் உள்ளவர்கள் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். ஒருவேளை பதற்ற இருதயத்தோடு, குழம்பி போன இருதயத்தோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், கிளாரிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங், சரியான விதத்திலே புரிந்து கொண்டு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராஜா ஆளுகை செய்யும் போது உண்டாகும் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, நான்காவதாக இந்த பகுதியை பார்க்கும்போது கிளாரிட்டி இன் ஸ்பீக்கிங். இந்த இடத்துல பார்க்கும்போது தெற்றுவாயுடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். ஒருவேளை உங்களால், உங்கள் கணவரால் தெளிவாய் பேச முடியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவியால் தெளிவான வார்த்தை பேச முடியாது இருக்கலாம், பிள்ளைகள் பேசுகிற காரியங்கள் தெளிவற்றதாய் இருக்கலாம், ஒழுக்கமற்றதாய் இருக்கலாம், தாறுமாறாய் இருக்கலாம், வாயின் தாறுமாறுகள் பெருகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாதி ராஜா ஆளுகை செய்கிற பொழுது கிளாரிட்டியின் ஸ்பீக்கிங், நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தெளிவான பார்வை, தெளிவான கவனிக்கக்கூடிய செவி, தெளிவாக புரிந்து கொள்ளுதல், தீர்மானம் எடுத்தல், தெளிவாக பேசுதலே ஒரு முதிர்ச்சி எப்படி உண்டாகுமானால், நீங்கள் உங்கள் சுயத்தை இறக்கி வைத்துவிட்டு, உங்கள் பாரம்பரியத்தை இறக்கி வைத்துவிட்டு, உங்கள் அனுபவங்களை இறக்கி வைத்துவிட்டு, ராஜாதி ராஜாவாகிய தேவனை நோக்கி, தேவனே, நீர் என்னுடைய வீட்டை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆளுகை செய்யும், உம்முடைய கட்டுப்பாடு, உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுமை எங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும் போது இவ்வாறாக சொன்னார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மே thy kingdom come in my life, in my family. உம்முடைய ராஜ்யம் எங்கள் வீட்டிலே ஸ்தாபிக்கப்படுவதாக என்று சொல்லுங்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என் வீட்டை ஆட்சி செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆளுகைக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே, இந்த நாளில் என்னுடைய சுயம் ஆளுகை செய்யக்கூடாது, சத்ரு ஆளுகை செய்யக்கூடாது, குடும்ப அங்கத்தினர்கள் அவர்கள் ஆளுகை செய்யக்கூடாது, தேவாதி தேவனை எங்கள் வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும், ராஜாவா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆளுகையை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்கும், உங்கள் வீட்டிலே பாதுகாப்பு இருக்கும், உங்கள் வீட்டிலே அமைதி இருக்கும். எனவே முதலாவது செய்ய வேண்டிய காரியம், ராஜாவுடைய ஆளுகையை எதிர்பாருங்கள். இரண்டாவதாக, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Weep and grieve until the Spirit is poured down on us from above. Weep and grieve until the Spirit is poured down on us from above. பரலோகத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் மேல் பொழிந்தருளுகிறவரை, பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்கள் வாழ்க்கையில் நிரம்புகிறவரை, குடும்பத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நிரம்பி இருக்கிறவரை நீங்கள் அவரை விட்டு கொடுக்க வேண்டாம். அவரிடத்தில் அழுங்கள், புலம்புங்கள், கதறிங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியை என் மேல் அளவில்லாமல் ஊற்றும், என் கணவர் மீது ஊற்றும், என் மகன் மீது ஊற்றும், என் மகள் மீது ஊற்றும், என் மீது ஊற்றும் என்று பரிசுத்த ஆவியானவருக்காக கேளுங்கள். இந்த இடத்தில் அதன் முன்னுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஏராளமான காரியங்களை சொல்லுகிறார். நிர்விசாரிகளே, சுகஜீவிகளே, நடுங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை, பல காரியங்களை சொல்லி நீங்கள் மனம் திரும்புங்கள். ஒரு வருஷம் சில நாட்களாய் நீங்கள் தத்தளிக்கிறீர்கள். எனவே மாறுவதற்கு உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய அருள் மாறி ஊற்றப்பட்டால் ஒழிய மாற்றங்கள் சம்பவிக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். What you need to have to see the change, transformation in your family is the anointing of the Holy Spirit, is the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அருள் மாறி பரலோகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றப்படும் மட்டும், ஏதோ கொஞ்சம் அல்ல, not few drops but the pouring out of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுகிற வரை, பொழிந்தருளுகிற வரை நீங்கள் பரிசுத்த ஆவியிலே கேளுங்கள். ஏதோ 2 அந்நிய பாஷைகளை அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை அல்ல, பரிசுத்த ஆவியின் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவரை, உன் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவிக்கிறவரை, மகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் சம்பவிக்கிறவரை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் சம்பவிக்கிறவரை, உங்கள் கண்ணுடைய வாழ்க்கையிலே மாற்றம் சம்பவிக்கிறவரை, குடும்பத்திலே சூழ்நிலைகள் மாறி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்குகிறவரை பரிசுத்த ஆவியினரை நோக்கி விடாப்பிடியாய் கேளுங்கள். பரிசுத்த ஆவியினர் ஒருவேளை துக்கப்படுத்தி இருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியினருடைய இடத்தை நீங்கள் கொடாமல் இருப்பீர்களானால், அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிப்பதை நிறுத்தி இருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியை அலட்சியப்படுத்தி இருப்பீர்களானால், இந்த
நேரத்தில் பரிசுத்தாவினர் பேசுகிறார். மீண்டும் உனக்குண்டான பரிசுத்தாவின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அந்நிய பாஷையில் ஜெபி. பரிசுத்தாவியனுடைய இணைந்து கொள். பரிசுத்தாவியன் உங்களை முழுமையாய் நிரப்புகிற வரை நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்கள். அழுங்கள், கூப்பிடுங்கள். பரிசுத்தாவியனரே என்னை நிரப்புங்கள் என்று கேளுங்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக உங்கள் வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை கொடுப்பதற்கு, பாதுகாப்பான சூழ்நிலை உறுதிப்படுத்துவதற்கு, சமாதானமான வாசஸ்தலமாய் மாற்றுவதற்கு பரிசுத்தாவியனர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் ஊழியக்கார் மேலும் ஊழியக்கார் மேலும் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை குழப்பத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? பரிசுத்தாவின் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறதா? அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிறீர்களா? இன்றைக்கு மீண்டும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் இப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலை தொடரத்தான் செய்யும். மாற்றங்கள் சம்பவிக்காமல் தான் இருக்கும். வறுமைகள் இருக்கத்தான் செய்யும். வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். இவைகள் எல்லாம் மாற்றம் அடைவதற்கு விண்ணக காற்று உங்கள் வாழ்க்கையிலே வீசட்டும். பரிசுத்தாவினுடைய வல்லமை உங்கள் மேலே பொழிந்தருளப்படட்டும். அப்பொழுது காற்று வீசுகிற பொழுது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி உங்கள் வீட்டினுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றப் போகிறார். இந்த மாதத்தில் நிச்சயமாகவே ஒரு சமாதானமான ஒரு அனுபவம், ஒரு பாதுகாப்பான ஒரு அனுபவம், ஒரு அமைதியான அனுபவம் உங்கள் வீட்டில் நிச்சயம் உண்டாகும். ஆனால் அதற்கு ஒரு அடித்தளம், அதற்கு ஒரு கட்டளை ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தாவியனுடைய பொழிதல் உங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாமல் இருப்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். Only the Spirit of God can make a difference in your life and family, in your future. உங்கள் எதிர்காலத்திலும் குடும்பத்திலும் பரிசுத்தாவியனுடைய குறுக்கிடுதல் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமே ஒழிய உங்களுடைய படிப்போ ஞானமோ அதை செய்ய போகிறதில்லை. எவ்வளவுதான் புத்திமதிகள் சொன்னாலும், எவ்வளவுதான் நீங்கள் உங்கள் சுய பலத்தினால் அநேக காரியங்களை சாதிக்க நினைத்தாலும் அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர போகிறதில்லை. மாறாக பரிசுத்தாவியன் உங்கள் வாழ்க்கையிலே பொழிந்தருளப்படுவாரானால் நிச்சயமாகவே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும். அதே போல சொல்லும்போது உன்னதத்திலிருந்து, ஏதோ பூமியில அல்ல, ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக அல்ல, உன்னதத்திலிருந்து from on high, பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து, திருத்துவ தேவனிடத்திலிருந்து, பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து பொழிதல் உண்டாகிற வரை நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது சீஷர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்தது. அவர்கள் மறைவான அறையிலே, பூட்டப்பட்ட அறையில் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சென்று அவளுக்கு பரிசுத்த ஆவியனை வாக்குத்தத்தம் பண்ணினார். நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியன் உங்கள் மேல் வருகிற வரை காத்திருங்கள். 10 நாள் நீங்கள் காத்திருங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியன் உங்கள் மேல் வருவார். இந்த பரிசுத்த ஆவியன் உங்கள் வாழ்க்கையிலே வருவாரானால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியனருக்காக போய் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியனுடைய அருள்மாறி ஊற்றப்பட்டது. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பயந்தவர்கள், நடுங்கினவர்கள், அச்சுறுத்தப்பட்டவர்கள், வேலை இல்லாமல் இருந்தவர்கள் இப்பொழுது மிகுந்த தைரியம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். மிகுந்த அலுவல் நிறைந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். நேரம் இல்லாத அளவிற்கு அவர் முக்கியத்துவம் பெற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு செய்த காரியம் பயங்கரமாய் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, சீஷர்களை போல நடுங்கி அச்சுறுத்தப்பட்டு பயமுறுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருங்கள், வாஞ்சித்துக் கொண்டே இருங்கள், ஆராதித்துக் கொண்டே இருங்கள், துதித்துக் கொண்டே இருங்கள். குடும்பத்தின் சூழ்நிலை நிச்சயமாகவே மாறப்போகிறது. கடைசியாக இந்த வாக்குத்தத்த நிறைவேற ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியிலிருந்து சொல்லுகிற காரியம் 17வது வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாகும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமாகும். Where there is right, there is peace. ஆங்கில வேதாகமத்தில் இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது, where there is right, there is peace. 32:17 வசனத்திலே நீதியின் கிரியை சமாதானத்தை கொண்டு வரும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகத்தையும் வீட்டுக்குள் கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக நான் சொன்னேன், ராஜாவினுடைய ஆளுகை வீட்டிலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொண்டு வரப்போகிறது. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருதல் வீட்டிலே ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. மூன்றாவதாக
மூன்றாவதாக நீதியை செய்தல், சரியான காரியங்களை செய்தல் உங்கள் வீட்டிலே ஒரு ஒழுங்குபடுத்தி சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதிப்படுத்த போகிறதை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே பார்க்கும்போது நீதிமான் நிச்சயம் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல வேதாகமத்திலே பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இள வயதுள்ளவனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், என் நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே இப்படி ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை. நீங்கள் அதிகமாக வேதாகம் வாசிக்கலாம், அதிகமாக ஜெபிக்கலாம், ஆனால் வார்த்தையில் உண்மை இல்லாவிட்டால், இருதயத்தில் உண்மை இல்லாவிட்டால், சிந்தையில் உண்மை இல்லாவிட்டால், நாம் பேசுகிற காரியம் உண்மை இல்லாவிட்டால், நீதியின் கிரியை இல்லாவிட்டால் வீட்டிலே நிச்சயமாகவே சமாதானமாய் இருக்க முடியாது. கணவருக்கு உண்மையாய் இருத்தல், மனைவிக்கு உண்மையாய் இருத்தல், பிள்ளைகள் மத்தியில் உண்மையாய் இருத்தல், பொய்யற்ற கலப்படமற்ற ஒரு நேர்மையான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வானால் நீதிமானுடைய பாதை நல்ல சூரியனை போல பிரகாசிக்க கூடியதாக இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் வாக்கு பண்ணிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமானுக்கென்று ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமான் பயம் இல்லாமல் வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே மூன்றாவதாக இந்த வாக்கு தத்தம் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற காரியங்கள், நான் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் அது நீதியின் கிரியையா? Is it right in before God? Is it right before people? தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் சரியானவற்றை நான் பேசுகிறேனா? சரியானவற்றை செய்கிறேனா? சரியான வாழ்க்கை வாழ்கிறேனா? லஞ்சம் வாங்கி கொண்டு அல்லது படிக்காமல் அல்லது வேலைக்கு செல்லாமல் அல்லது கர்த்தரை தேடாமல் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் நிச்சயம் நடக்க போகிறதில்லை. அப்பேற்பட்ட வீடுகளிலே பிசாசுதான் ஆளுகை செய்வான். ஒரு ஒழுங்கற்ற குடும்பத்திலே, கட்டுப்பாடற்ற குடும்பத்திலே தேவன் ஆட்சி செய்ய முடியாது. எனவே நீதியின் வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள். ஆண்டவராகிய தேவன் மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீதியின் கிரியைக்கு தேவையான ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் நிச்சயம் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பீஸ்ஃபுல் ஹேபிடேஷன், செக்யூர் டுவெல்லிங்ஸ், குவைட் ரெஸ்டிங் பிளேஸ். சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும். உங்கள் வீடு நிச்சயமாய் இந்த மாதத்திலே மாறும். உங்கள் பிள்ளை நிச்சயமாய் மாறுவார்கள். உங்கள் கணவர் நிச்சயமாய் மாறுவார். உங்களுடைய தொழிலே மாற்றம் உண்டாகும். இந்த 3 காரியத்திற்காக இந்த நாளிலிருந்து நீங்கள் செய்ய போகிறீர்கள். 1, ராஜாதி ராஜாவுடைய ஆளுகைக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக ஒவ்வொன்றையும், உங்கள் வார்த்தையை சிந்திக்கும் காரியங்களை, செய்கைகளை, உங்கள் குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும், பண விஷயங்கள், வார்த்தைகள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும், எவ்ரி டீலிங் எல்லாவற்றையும் ஆண்டுடைய ஆளுகைக்கு நேராக கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த 3 காரியமும் நிலையாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியினால் நாம் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினால் வருகிற பலன் நீதியும் சமாதானமும் சந்தோஷம் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. 3ஆவதாக நீதியின் கிரியை, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் நிச்சயம் பலிக்கும். கண்களை மூடி ஒரு விசை ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறதா? கர்த்தருடைய ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர். Does God rule over your life? Does God reign over your family? Does God reign over your children? ஆண்டவருடைய ஆளுகைக்காக கேளுங்கள். தேவனுடைய ஆளுகை நீங்கள் விட்டு விட்டீர்கள். நீங்கள் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு அனுபவம் இருக்கிறது, எனக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆளுகை இல்லை. இயேசு அந்த வீட்டில் சமாதானம் உண்டு.
இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டு. இயேசு இருக்கிற வீட்டில் சண்டை இல்லை, குழப்பங்கள் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல ராஜாதி ராஜா ஆளுகை செய்வாரானால் பார்வையிலே தெளிவு உண்டாகும், கேட்பதில் தெளிவு உண்டாகும், புரிதலில் தெளிவு உண்டாகும், பேசுவதில் ஒரு தெளிவு உண்டாகும். அந்த ஆளுகைக்காக கேளுங்கள். இனி நான் அல்ல, இனி என்னுடைய கணவர் அல்ல, குடும்பமாய் சேர்ந்து தேவனுடைய ஆளுகைக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டை கிறிஸ்து இயேசு அரசாட்சி செய்வார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், பரிசுத்த ஆவியை அலட்சியப்படுத்தாதிருங்கள், அந்நிய பாஷையை புறக்கணியாதிருங்கள். பரிசுத்த ஆவியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியை நீதிக்கு நேராக நடத்துவார், சத்தியத்திற்கு நேராக நடத்துவார், ஒழுக்கத்திற்கு நேராக நடத்துவார், மேன்மைக்கு நேராக நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியோடு உள்ள உறவுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீதியின் பாதைக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள். பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், கோபத்தை விட்டு மனம் திரும்புங்கள், கெட்ட வார்த்தை பேசுவதை நிறுத்துங்கள், கரங்களை உயர்த்துவதை நிறுத்துங்கள், தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணுவதை நிறுத்துங்கள், சண்டை போடுவதை நிறுத்துங்கள், பொறுமையாய் மாறுங்கள், ஆவியின் கனியை வெளிப்படுத்துங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், தயவு, இச்சை அடக்கம், இப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் உள்ளத்திற்குள் வருவதற்கு அனுமதி கொடுங்கள். இப்பேற்பட்ட இந்த காரியத்தை நாம் செய்கிற பொழுது இந்த மாதத்திலே ஆண்டவர் 3 காரியத்தை உங்களுக்காக செய்து நித்தமும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பாதுகாப்போடும் கர்த்தர் நடத்துவார். உலகம் முழுவதும் இனி சமாதானம் இருக்க போகிறதில்லை, பாதுகாப்பு இருக்க போகிறதில்லை, அமைதி இருக்க போகிறதில்லை. ஆனாலும் தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு பாதுகாப்போடு இருக்க முடியும். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற யாவர் மேலும் ராஜாதி ராஜாவுடைய ஆளுகை உண்டாவதாக. இந்த வார்த்தை கவனமாய் செவி கொடுத்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியுடைய அருள் மாறி ஊற்றப்படுவதாக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீதியின் கிரியை ஆண்டவரே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகள் எல்லாம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக. சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போவதாக, சத்ருவின் வல்லமைகள் அழிந்து போவதாக. எல்லா பொறாமையின் கண்கள், வன்கண்கள், எரிச்சலின் கண்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களை தப்புவிப்பீராக. பட்டய மேந்தின தூதர்கள் உம்முடைய வீடுகளை, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை பாதுகாப்பார்களாக. உம்முடைய அரசாட்சி உண்டாயிருப்பதாக. உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.